This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பெனிஃபிட்ஸ், தக்காளியுடைய பயன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் ஒரு பழுத்த தக்காளியை சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் உடம்பில் நடக்கும். என்னென்னு பார்க்கலாமா? தக்காளி பழ வகையை சேர்ந்ததா அல்லது காய்கறியா என்பதே மக்களுக்கு மிகவும் குழப்பமானதாக உள்ளது. தக்காளி ஒரு அத்தியாவசிய காய்கறியாக உள்ளது. தினசரி பல வழிகளில் நாம் நமது உணவில் தக்காளியை சேர்க்கிறோம். நமது அன்றாட சமையலில் சில முக்கியமான காய்கறிகள் இருக்கும். அவை இல்லாமல் நமது சமையலானது முழுமை பெறாது. அப்படியான காய்கறிகளில் தக்காளியும் ஒன்றாகும். அதனால்தான் எவ்வளவு விலை உயர்ந்தாலும் மக்கள் தக்காளியை வாங்குகின்றனர். தக்காளி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. அவற்றை இப்போது பார்க்கலாம். தக்காளி தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. ஆனால் இப்போது உலகம் முழுக்கவே தக்காளி முக்கியமான காய்கறியாக மாறியுள்ளது. முக்கியமாக இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தும் காய்கறியாக தக்காளி உள்ளது. தக்காளியை கொண்டு சாலட், பழச்சாறுகள் மற்றும் சூப்கள் போன்றவற்றை செய்கின்றனர். தக்காளியில் வைட்டமின் ஏ, கே, B1, B3, B5, B6, B7 மற்றும் வைட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. மேலும் கூடுதலாக இதில் போலோட், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோவின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. எனவே தக்காளியை உட்கொள்வதன் மூலம் நாம் பல வகையான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். பழமாக இருக்கும் தக்காளியில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. பழுத்த தக்காளியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. ஆனால் தக்காளி நமது அன்றாட உணவுப் பொருள் என்பதால் அதை பற்றி யாரும் அதிகமாக விவாதிப்பதில்லை. அதன் நன்மைகளை இப்போது வரிசையாக பார்க்கலாம். தக்காளியில் உள்ள லைகோபீன் ஆனது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் ஏற்பதற்கான அபாயத்தை குறைக்கிறது. சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விடவும் அதிக பயனளிக்கிறது. தக்காளியானது தினமும் நமது உடலுக்கு தேவையான அளவில் வைட்டமின் சியை கொடுக்கிறது. இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. இது உடலில் ஏற்படும் ப்ரீ ரேடிக்கல் பிரச்சனைகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. மேலும் இது வைட்டமின் ஏ, இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த இது உதவுகிறது. இரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய வைட்டமின் கே ஆனது தக்காளியில் அதிகமாக உள்ளது. எனவே தக்காளி ஒரு மல்டி வைட்டமின் உணவு என கூறலாம். தக்காளியை சாறாக மாற்றி நமது சருமத்தில் தடவினால் அது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். சூரிய ஒளிவால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய இது உதவுகிறது. மேலும் தினசரி இதை சருமத்தில் தடவுவதன் மூலம் சருமத்தை நாம் ஆரோக்கியமானதாகவும் பளபளப்பதாகவும் வைத்துக்கொள்ள முடியும். தக்காளியில் எண்ணற்ற வைட்டமின்கள் இருப்பதால் அவை நமது சருமத்திற்கு பல நன்மைகளை செய்கிறது. சருமத்தை எளிமையாக பாதுகாக்க நாம் எளிமையாக தக்காளி சாறை பயன்படுத்தலாம். ஒரு இதழில் வெளிவந்த ஆய்வின்படி தக்காளியை தினசரி உண்பதன் மூலம் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க முடியும். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படும் சிக்கலான வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளையும் இது குறைக்கிறது. எலியின் மீது மேற்கொண்ட ஒரு ஆய்வில் இது கண்டறியப்பட்டது. ஆனால் இதை உறுதி செய்த மனிதர்கள் மீது சோதனை செய்ய வேண்டும். தக்காளி உண்பதால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியும் என்கின்றனர் சிலர். அது தவறு. புகைப்பிடித்தால் உடலில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கவே தக்காளி உதவுகிறது. தக்காளியில் குமரிக் அமிலம், குளோசோனெரிக் அமிலம் ஆகியவை உள்ளன. இவை சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உடலை பாதுகாக்கும். தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் முக்கிய சத்தான ஹீரோ வைகோபின் உள்ளது. மேலும் தக்காளியில் உள்ள வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ போன்ற சில சத்துக்களும் இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவுகின்றன. நமது இதயம் உடலின் மிக முக்கியமான பாகமாகும். லைகோபின் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் பண்பு கொண்டது. இதன் நன்மைகள் குறித்து அறிய சில ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அதன்படி இது உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளை சரி செய்கிறது, இதயத்திற்கு முழுமையான பாதுகாப்பை அளிக்கிறது என்பது கண்டறியப்பட்டது. இத்தனை நன்மைகள் கொண்ட இந்த தக்காளியை நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இனிமேலும் பயன்படுத்துவோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.